இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஓகே சார், அடுத்ததா பார்க்கும்போது நடிகர் தனுஷ் அவர்களுடைய ரசிகர் மன்ற கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக விஜய் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு 2 வருஷத்தில் ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு வியத்தகு விடையை கொடுத்துட்டார் அவர். இன்னும் இல்லை, பவன் கல்யாணே சொல்கிறார், 15 வருஷமாக நான் இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன், என்னால் முடியல, ஆனால் 2 வருஷத்தில் ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு வைத்தறிச்சல் போடுறாரு. ஓகே, இப்போ வந்து தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போறாரு. அவருடைய ரசிகர் மன்றம் நிற்கிது, அவரை கேட்டால் அவங்களா நிற்கிறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவார். அது வேற. இப்போ விஜய் மாதிரி ஒரு ஹீரோவை ரசிக்கிறவன் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். அப்போ என்ன பண்ணணும்? இன்னொரு ஹீரோவை ரசிக்க வைப்பதற்காக மெல்ல அவனை திருப்பணும். அப்போ இந்த மாதிரி ஆட்கள், இப்போ இன்றைக்கி தனுஷ் வந்திருக்காரா, இன்னொரு 6 மாதத்தில் சிம்பு வருவார். ஸோ அப்படி ஒவ்வொருத்தராக உள்ளே வருவாங்க. இப்போ இந்த ஓட்டுக்களை வந்து அப்படியே மெல்ல வேற ஒரு பக்கம் திருப்பிட்டு, எனக்கு உள்ளபடியே இந்த வெற்றி பெற்ற நடிகர்கள் ஒரு தயாரிப்பாளராக மாறும்போது உள்ளபடி ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பு பணிங்கிறது வந்து மிக மிக மோசமான, நீங்கள் கடன் வாங்கி படம் எடுப்பது இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய ரிஸ்க் இங்கே கிடையாது. இன்னொன்று, இந்த திரைப்படத்துறையை பொறுத்தளவுக்கு இவர்கள் வாங்குகிற வட்டியெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வட்டி. வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இங்கே வந்து கடன் வாங்கி படம் எடுப்பதுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க். தனுஷை ஏற்கனவே வந்து இபிஎஸ் எல்லாம் தொடர்பு கொண்டு நம்ம கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டதாலாம் தகவல் இருக்குது, சில ரகசிய தகவல்கள் இருக்குது. ஸோ அதனால் எப்படியாவது நல்லா போயிட்டுருக்கிற ஒரு தேரை இழுத்துட்டு வந்து எங்கேயாவது முட்டு சந்தில் நிறுத்திட்டு இவங்க போயிடுவாங்க. தனுஷ் வந்து ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்காமல் இருக்கணும். இப்போ நான் நடிக்க வந்திருந்தேன்னா நான் ரஜினியோட பெரிய ஆளாக இருப்பேன் நான் சொன்னால் நம்புவீங்க, சிரிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான், நீங்கள் வர்றதுன்னா வந்திருக்கணும், வரலைன்னா நான் வந்திருப்பேன்னு பேசுகிறதுங்கிறது ஒரு மாதிரி எடுபடாத வார்த்தைகளாக இருக்குது. அவர் போன்ற பெரிய மனிதர்கள் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள், அவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டைரக்டரா பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆக்டரா பார்த்தோம், இப்போ வந்து ப்ரொடியூசரா வந்து ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு. ஸோ இது முடிஞ்சு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு உள்ளபடியே இந்த வெற்றி பெற்ற நடிகர்கள் ஒரு தயாரிப்பாளராக மாறும்போது உள்ளபடி ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பு பணிங்கிறது வந்து மிக மிக மோசமான ஒரு பணி. நான் டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு பல பேர் நினைக்கலாம், ஆனால் இங்கே பல தயாரிப்பாளர்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். மிகப்பெரிய செல்வந்தர்களாக இங்கே வர்றவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தரில் நிற்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நடிகராக அறிமுகமாகி தொடர்ந்து 3 படங்கள் வெற்றி படங்களாக கொடுத்து ஒரு 100 கோடி அவர் படம் பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய நடிகராக இன்றைக்கி அவர் வளர்ந்து நிற்கிறார். அப்போ இந்த நேரத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது முக்கியம். இப்போ இதே பிரதீப் ரங்கநாதன் வேற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் உங்களுக்கு இந்த படம் பண்ணி தராங்கன்னா கட்டாயமாக அவங்க வந்து ரத்தன கம்பளம் விரித்து வாங்க சார் எங்கள் ஆஃபீஸுக்கும் கூடுவாங்க. அவ்வளவு வரவேற்பு அவருக்கு இங்கே இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே எதற்கு தயாரிப்புங்கிற ரிஸ்க்குக்கு அவர் போகிறாருன்னு எனக்கு புரியல. கௌதம் மேனன் வந்து ஒரு நல்ல படைப்பாளியாக இங்கே இருந்தார். அவர் என்னைக்கு தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்தாரோ அன்னைக்கு தான் அவருக்கு அவ்வளோ சனியனும் பிடிச்சிது. அவரால் வந்து அதால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரால் கடன்லேருந்து மீண்டு வர முடியல. அந்த கடனை அடைப்பதற்காக தொடர்ந்து அவர் நடித்து கண்ட உப்புமா படத்துலையும் நடித்து அவருடைய படைப்பு திறனை இழந்து நின்றுட்டு இருக்கார் இன்றைக்கி. ஸோ அதனால் நிறைய படைப்பாளிகளையும் நம்ம இங்கே பார்க்குறோம். சொந்த படம் தயாரித்த பல படைப்பாளிகளையும் பார்க்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, அண்மையில் வெற்றிமாறன் ஒன்று சொன்னார், என்னுடைய பட நிறுவனத்தை நான் வந்து கனத்த இதயத்தோடு க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாருன்னா அவ்வளவு வலி. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் பிரதீப் ரங்கநாதன் இப்படி ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் இந்த நிமிஷமும் சொல்கிறேன், டிஸ்கரேஜ் பண்ணலை, கவனமாக செய்யுங்க, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அவர் நடித்த எல்லா படமே வந்து 100 crores வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இப்போ அடுத்த படம் அவருடைய ப்ரொடக்ஷன்லையுமே எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னோட படம் வந்து 100 crores கிராஸ் பண்ணுறோன்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் பண்ணுறாருன்னு சொல்லலாமா? ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறத விட தன்னம்பிக்கைன்னு சொல்லுங்க நாகரிகமாக, தன்னம்பிக்கையோடு பண்ணுறாரு. அதெல்லாம் இருக்க வேண்டியது தான். பட் இன்னும் கூட என்ன அவசரம்? இன்னொரு 10 படம் பண்ணலாம், 10 படங்களும் வெற்றி படங்களாக மாறலாம். அதுக்கப்புறம் அவருக்கு கை நிறைய பணம் இருந்து இது வந்தால் வருது வராட்டி போகுதுன்னு ஒரு கேம் ஒன்று ஆடி பார்க்கலாம்.
நீங்கள் கடன் வாங்கி படம் எடுப்பது இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய ரிஸ்க் இங்கே கிடையாது. இன்னொன்று, இந்த திரைப்படத்துறையை பொறுத்தளவுக்கு இவர்கள் வாங்குகிற வட்டியெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வட்டி. வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இங்கே வந்து கடன் வாங்கி படம் எடுப்பதுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஓகே சார். இப்போ வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேயே வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 5 பேர் சேர்ந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 5 பேர் ஒன்னா சேர்ந்து டைரக்ட் பண்றது வந்து அந்த ஸ்டோரிக்கு அவ்வளோ நல்லதா இருக்குமா? அது கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு நடிகர் அல்லது ஒரு இயக்குனர் தன்னோடு இருக்கிற ஒரு பெஸ்ட் டைரக்டரை தேர்ந்தெடுத்து, தம்பி இந்த படத்தை நீ டைரக்ட் பண்ணுப்பா அப்படின்னு பொறுப்பை கொடுத்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு 5 பேருக்கும் ஒரே நேரத்தில் வாய்ப்பை கொடுத்து நீங்களே இதை டைரக்ட் பண்ணுங்கன்னா யார் எந்த பொறுப்பை எடுத்து செய்வாங்க, அது எவ்வளவு கரெக்டாக அது நடக்கும்னு என்னால் யூகிக்க முடியல. பட் அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, நம்முடைய அசிஸ்டன்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற அவர் நம்பிக்கை இருக்கும் பொழுது அவர் துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒருவேளை அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னு வைங்களேன், இதுபோல் இன்னும் தொடர்ந்து இங்கே நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. இப்போ இந்த படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணேன்னா அந்த 5 பேரும் வெளியில் போய் சொல்லிக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோவை பார்த்து கதை சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப எளிதாக கிடைக்கும். சொல்ல முடியாது, இந்த 5 பேருமே சேர்ந்து தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய படங்களை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரெட்டையர்கள் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. கிருஷ்ணன் பஞ்சு, அப்புறம் வந்து சந்தான பாரதி, இந்த மாதிரி நிறைய பேர் இணைந்து படம் பண்ணவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. 2 பேர் இருப்பாங்க, அதுக்கு மேலே 5 பேரை நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். ஓகே சார். அதுதான் சார். இப்போ பார்க்கும்போது 5 பேர் சேர்ந்து நடும்போது எல்லாருடைய தாட் ப்ராசஸுமே வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ இப்போ ஒரு அந்த ஸ்டோரியை வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான் வந்து ஸ்டோரியை கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ஸ்டோரியை வச்சு தான் இவங்க 5 பேருமே டைரக்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஸ்டோரி வந்து ஆளாளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? ஸோ அது 5 பேரோட சேர்ந்து ஒரு படம் வருதுன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும்னு இல்லைங்க, அது எல்லாமே டேபிளில் அவங்க ஃபைனல் பண்ணிட்டு தான் வருவாங்க. இன்னைக்கு இந்த காட்சி எடுக்க போகிறோம்னா அங்கே வந்து சண்டை போடுறது கிடையாது. ஏற்கனவே பிளான் பண்ணி ஒரு புக்காக பைண்டிங்காக ரெடி பண்ணி தான் அதுக்கப்புறம் பவுண்டட் ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி யார் டைரக்ட் பண்ண போகிறா, நாளைக்கு வேற ஒருத்தர் பண்ண போகிறாரா, அதுக்கு மறுநாள் வேற ஒருத்தர் பண்ண போகிறாரா, அதுதான் நமக்கு புரியல. ஓகே சார். அடுத்ததாக பார்க்கும்போது நடிகர் தனுஷ் அவர்களுடைய ரசிகர் மன்ற கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக விஜய் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு 2 வருஷத்தில் ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு வியத்தகு விடையை கொடுத்துட்டார் அவர். இன்னும் இல்லை, பவன் கல்யாணே சொல்கிறார், 15 வருஷமாக நான் இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன், என்னால் முடியல, ஆனால் 2 வருஷத்தில் ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டாரேன்னு வைத்தறிச்சல் போடுறாரு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இவங்களுக்கு ஒரு சுலபமான பதவியாக நினைக்கிறாங்க. இப்போ தனுஷ் உட்பட பல பேர் ஆட்சிங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் போல இருக்குது, நம்ம தான் தெரியாமல் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் கிட்டத்தட்ட ஒரு 1700 ரசிகர் மன்றங்கள் அவருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். இப்போ இந்த 1700 ரசிகர் மன்றங்களை அவங்க ஒருங்கிணைத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் எங்கேயோ சில இடங்கள்ல அவங்க நிற்கிறதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போறாரு. அவருடைய ரசிகர் மன்றம் நிற்கிது, அவரை கேட்டால் அவங்களா நிற்கிறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவார். அது வேற. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிச்சா நம்ம மன்றத்தை சேர்ந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு உட்காந்து குரூப் போட்டோ எடுத்து அதை வெளில விடுவாங்க. யாருமே ஜெயிக்கலைன்னா அவங்க நின்னாங்க, அதுக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதில் எது நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் மெல்ல அரசியலை நோக்கி அவருடைய பார்வை திரும்புதுங்கிறது மட்டும் உண்மை. இன்னொன்று, நான் கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிளில் விசாரிக்கும் பொழுது விஜய் முதலமைச்சரானதையே அவரால் செரிக்க முடியலன்னு கேள்விப்படுறேன். ஏன்னா அவருக்கு வந்து என்னடா இவர் அவ்வளோ சீக்கிரம் ஆகிட்டாரு. இன்னொன்று, பேசிக்கலாகவே அவருக்கும் தனுஷுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு மன ரீதியாக ஒரு இடைஞ்சல் இருக்குது போல இருக்குது. ஸோ அதனால் அந்த வெற்றியை அவர் மனதார விரும்பலைங்கிற மாதிரிலாம் தகவல்கள் இருக்குது. அப்போ யாரோ ஒரு மாற்று கட்சி இவரை இறக்கி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ விஜய்க்கு எதிரான ஓட்டுகளை அல்லது இந்த ரசிக மனப்பான்மையோடு இங்கே சுற்றி கொண்டிருக்கிற பல இளைஞர்களை, இப்போ விஜய் மாதிரி ஒரு ஹீரோவை ரசிக்கிறவன் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு ஹீரோவை ரசிக்க வைப்பதற்காக மெல்ல அவனை திருப்பணும். அப்போ இந்த மாதிரி ஆட்கள், இப்போ இன்னைக்கு தனுஷ் வந்திருக்காரா, இன்னொரு 6 மாதத்தில் சிம்பு வருவார். ஸோ அப்படி ஒவ்வொருத்தராக உள்ளே வருவாங்க. இப்போ இந்த ஓட்டுக்களை வந்து அப்படியே மெல்ல வேற ஒரு பக்கம் திருப்பிட்டு இங்கே இருக்கிற கட்சிகள், இப்போ அதிமுகன்னா அதுக்கு ஒரு கன்சாலிடேட்டாக ஒரு ஓட்டு இருக்குது, ஓட்டு வங்கி இருக்குது. அதே மாதிரி வந்து திமுகவுக்கு இருக்குது. அப்போ இது சிந்தாமல் சிதறாமல் அந்த ஓட்டை நம்ம வாங்கினாலே நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு கணக்குகள்லாம் இங்கே இருக்குது. இவங்க போட்டால் எல்லா கணக்கும் தப்பு கணக்காகவே தான் முடிஞ்சிருக்கு, அது வேற. இப்போது போடுகிற கணக்கும் இப்படிப்பட்ட ஒரு கணக்காக தான் இருக்குது. தனுஷை ஏற்கனவே வந்து இபிஎஸ் எல்லாம் தொடர்பு கொண்டு நம்ம கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டதாலாம் தகவல் இருக்குது, சில ரகசிய தகவல்கள் இருக்குது. ஸோ அதனால்
எப்படியாவது நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு தேரை இழுத்துட்டு வந்து எங்கேயாவது முட்டு சந்தில் நிறுத்திட்டு இவங்க போயிடுவாங்க. தனுஷ் வந்து ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்காமல் இருக்கணும், அதுதான் நம்முடைய ஒரே விருப்பம். ஓகே சார். இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து 2 வருஷத்துல வந்து ஆட்சியை பிடிச்சிட்டதுனால நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வர மைண்ட் செட்ல தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ரீசெண்டா கூட ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர மாதிரி இருந்துச்சு. நீங்களே முடிவு சொல்லுங்கன்னு மக்கள் கிட்ட கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அவரும் வந்து நம்ம பேசின வீடியோவுக்கு பதில் சொல்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக நமக்கு என்னென்னா, இப்போ ராகவேந்திர லாரன்ஸ் மீதெல்லாம் மிகப்பெரிய மரியாதை நமக்கு இருக்குது. ஏன்னா அவரை போல் ஒரு புரவலர்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு ஈகை மனமுள்ள ஒரு நல்ல மனிதர் அவர். அரசியலுக்கு வர்றதில் தவறே கிடையாது. அவரை போன்றவர்கள் அரசியலுக்கு வருவதுங்கிறது கட்டாயமாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி போடுற அந்த ட்ராமா இருக்குல்ல, அது வந்து ஒட்டவே மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி வெறுப்பை ஏற்படுத்துது. அவர் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வருகிற அளவுக்கு அவர் ஒரு ட்ராமா பண்ணுறாரு. அப்படி வேண்டாம். நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு எடுத்துட்டிங்களா, நீங்கள் எதுக்கு போய் மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மக்களை 1000 கருத்தை சொல்லுவாங்க. நான் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், மன்சூர் அலிகான் கட்சியில் சேருங்கன்னா போயிடுவீங்களா நீங்கன்னு கேட்டேன். மன்சூர் அலிகானே போய் தாவேக்காவில் சேர்ந்தார், அது வேறு விஷயம். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களுடைய கருத்தை கேட்டு தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன்னா. இப்போ நீங்கள் நடிக்க வந்தது மக்கள்கிட்ட கேட்டிங்களா, நீங்கள் அறக்கட்டளை தூங்கினதை மக்கள்கிட்ட கேட்டிங்களா, எதை கேட்டீங்க மக்கள்கிட்ட நீங்கள் இதை வந்து கேட்குறதுக்கு? அப்போ அது வந்து ஒரு பம்மாத்தான் தெரியுது. இல்லைன்னா ஒரு ஆழம் பார்க்குறாரு. நான் அரசியலுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், எந்த கட்சியெல்லாம் என்னை கூப்பிட்றீங்களோ கூப்பிடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கிறேன் யார்கிட்ட வர்றதுங்கிறது. அப்படி ஒரு ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரோன்னெலாம் நமக்கு தோணுச்சு. ஸோ அதன் காரணமாக தான் நம்ம வந்து அது தொடர்பாக சில விமர்சனங்களை முன்வைத்து வீடியோலாம் போட்டிருந்தோம். பட் அவரை பொறுத்தளவுக்கு வரணும்னா நேராக வந்துடணும், இல்லைன்னா வெட்டியாக பேசிட்டு இருக்கக்கூடாது. அது ஒன்று தான் நாம் சொல்ல வர்றது. பட் இப்போதைக்கு அவர் வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவரும் வந்து இங்கே நிறைய எதிர்ப்புகளை பார்த்துட்டாரு. இன்னொன்று அவருடைய சொந்த வாழ்க்கையிலேருந்து பல கதைகள் எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற பெரிய கெட்ட பழக்கமே என்னென்னா, ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாருன்னா சரி அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாரா மாட்டாரான்னு பார்க்காம அவர் பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவர் என்னெல்லாம் தவறு பண்ணாருன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு இன்றைக்கி தப்பிக்கவே முடியாது. அப்படி ஒரு டெலிகேட்டான பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்படி தான் ராகவா லாரன்ஸையும் நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் பின்வாங்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். வர்றதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அந்த டைம்ல வந்து எலெக்ஷன்ல நின்றா கண்டிப்பாக வந்து நான் முதலமைச்சராக ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. உண்மையாகவே வந்து அந்த டைம்ல அவருக்கு இருந்த ஃபேன் பேஸ், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டைம்ல அவர் எலெக்ஷன்ல நின்று அவர் ஜெயிச்சிருப்பாரா? எப்பவுமே இழந்ததை பேசக்கூடாதுங்க. அதுவும் ரஜினி போன்றவர்கள் அதெல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா அவரால் ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கார், மிகப்பெரிய ஆன்மீகவாதியோடலாம் பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. இப்போ நான் நடிக்க வந்திருந்தேன்னா நான் ரஜினியோட பெரிய ஆளாக இருப்பேன் நான் சொன்னால் நம்புவீங்களா? சிரிப்பீங்கல்ல? ஸோ அந்த மாதிரி தான். நீங்கள் வர்றதுன்னா வந்திருக்கணும், வரலைன்னா நான் வந்திருப்பேன்னு பேசுகிறதுங்கிறது ஒரு மாதிரி எடுபடாத வார்த்தைகளாக இருக்குது. அவர் போன்ற பெரிய மனிதர்கள் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். அடுத்ததாக பார்த்தோம்னா ஜெயிலர் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதில் இது மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க, இது ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்காங்க. ஸோ படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் சார்? இது வெற்றி படமாக அமையுமா தோல்வி படமாக அமையுமாங்கிறதெல்லாம் நம்ம கையிலே கிடையாதுங்க. படம் வந்து மக்கள் பார்த்து முடிவெடுக்கிறது. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நல்ல படமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெற்றி படமாக மாறுவதற்கு என்னெல்லாம் அதில் போட்டால் வெற்றி படமாக மாறுமோ அதையெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வேணால் நம்ம பாராட்டலாம். இப்போ பாலிவுட்லேருந்து நிறைய நடிகர்கள் அதுக்குள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரி கேரளாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் இந்த படத்திற்குள்ளே இருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு பன்மொழி படமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பேன் இண்டியா படமாக வந்துடும். அதற்கான மரியாதை கட்டாயமாக அந்த படத்துக்கு இருக்கும். எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். இப்போ வந்து எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸையும் உள்ள இழுக்கிறதுக்காக எல்லா இதுல இருந்து ஒரு ஆக்டர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா வந்து இது மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்தும் வந்திருக்காங்க, ஸோ ஹிந்தில இருந்து ஹிருத்திக் ரோஷன் அவர்களும் வந்திருக்காங்க. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம மற்ற லாங்குவேஜ் ஆடியன்ஸுமே உள்ள இழுக்கிறதுக்காக இந்த இதுவை நெல்சன் அவர்கள். சினிமாங்கிறதே வியாபாரம் தானேங்க. இன்னொன்று வந்து இன்னைக்கு ஓடிடி நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் ஒரு நடிகரை உள்ளே போட்டிங்கன்னா அந்தந்த லாங்குவேஜில் எங்களுக்கு படம் ஓடுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புஷ் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற பணம் வந்து ரொம்ப பிரதானமாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து இவங்க பல மொழிகளில் முக்கியமான நடிகர்களை படத்துக்குள்ளே கொண்டு வராங்க. நல்ல விஷயம் தானே. ஓகே சார். நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி.